ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் க்ரோச்சட் பேட்டர்ன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் கிரானி ஸ்கொயரில் 3 கிளாஸ் பார்த்துருப்பீங்க. 3 கிளாஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏடிஎம் கார்டு பவுச் ஒன்று போட்டோம். அடுத்தது வந்து நம்மளோட ஸ்பெக்ஸ் இதெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு பவுச் போட்டோங்க. தேர்ட் ஒன் வந்து ஒரு கேப் போட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கிளாஸ் பார்க்க போகிறோங்க. அடுத்த கிளாஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங் பேக் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சுருக்கு பை பார்க்க போகிறோங்க. உள்ளன் வச்சு நார்மலாக எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க. இது வந்து கிரானி ஸ்கொயர் வச்சு நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சுருக்கு பை பண்ணலாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப அழகானதும் கூட. நம்ம வந்து சுருக்கு பைனா அது நம்ம பேக்கில் வந்து இந்த கார்ட்ஸு, ஃபோன்ஸு இந்த மாதிரியெல்லாம் வச்சு வைக்கிற மாதிரி இருக்குங்க. பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு வந்து நான் 4 கலர் த்ரெட் எடுத்துருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிரானி ஸ்கொயர்ஸ்னால் நம்ம நிறைய கலர்ஸ் எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போதைக்கு இந்த 4 கலர் எடுத்துருக்கேங்க. இந்த கலரை வந்து நான் பேஸாக வச்சுக்க போகிறேன். மற்ற கலர் எல்லாம் ஃபில்லிங்காக தாங்க. ஓகேங்களா? நான் ஃபில்லிங்னு சொல்கிறது வந்து நம்ம சென்டர் பார்ட்டு போடுறது, பேஸுன்னு சொல்கிறது அதை சுற்றி நம்ம போடுறது. ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் ஹூக் சைஸ் பார்த்திங்கன்னா 5 mm ஹூக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்னதாக போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 3 mm ஹூக்லேருந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் எப்பவும் போல் நம்மளுக்கு ஒரு கட்டர் வேணுங்க. அப்புறம் வந்து க்ளூ வேணும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் போன வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த சென்டர் பார்ட் வந்து நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் நான் கொடுக்குறேங்க. அதாவது ஃப்ளவர் மாதிரி வர மாதிரி பண்ணுறோம். இப்போது நான் சென்டர் பார்ட் வந்து எவ்வளோ போட சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு 4 கார்னர் வர்றதுன்னா நம்ம சென்டர் பார்ட் வந்து ஒன்றா 16 போடணும், இல்லாட்டி 20 போடணும், இல்லாட்டி 24, அதாவது 4 இன்க்ரீஸ் ஆகிட்டு வரணும். இப்போ வந்து நான் 16 போடுறேன். பாருங்கள், எப்பவும் போல் ஒரு மேஜிக் ரிங்குள்ளே ஒரு நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டு பாருங்கள், 1 2 3 செயின்ஸ் போட்டுக்கிறேன். இந்த 3 செயின்ஸ் ஒரு கவுண்ட்டு. அப்போ இதுக்குள்ளேயே நான் 16 போடுறேன். பாருங்கள், 1, இந்த 1ஐயும் சேர்த்து 1, அப்போ இது 2, அடுத்தது 3. கரெக்டாக 16 கவுண்ட் இருக்கணுங்க. அப்போ தான் கார்னர் பிரிக்க முடியும். 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. பாருங்கள், 15 போட்டு வந்துட்டேன். இப்போது அடுத்தது 1 போடுறேன். டோட்டலாக நம்மளுக்கு 16 ஆச்சு. நான் சொல்லியிருக்கேன் 16 முடிஞ்சதையும் திருப்பி நம்ம ஒரு தடவை கவுண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இந்த 3 செயினோட சேர்த்து 16. ஓகேங்களா? இப்போ இதை முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 3 செயினோட வந்துட்டு நம்ம இந்த தேர்டு செயினில் வந்துட்டு ஸ்லிப் நாட் போன தடவை போட்டோம் இல்லைங்களா, அதே தான், சேம் இதுதான். நீங்கள் வந்து அடுத்தெல்லாம் பழகி வச்சுக்கோங்க. இனி வந்து நான் ஸ்கொயர்ஸ் வந்து வேறு டிஃப்ரெண்ட் மாடல்னால் அதை போட்டு காமிப்பேன். மற்றதுனா நீங்கள் இந்த 2 ஸ்டெப்பு போட்டுருங்கன்னு சொன்னால் நீங்கள் அது போட்டதையும் அடுத்தது நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இதோட வந்துட்டு இந்த கலர் போதும். அப்போ இங்கே வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு இதுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், இப்படி ஒரு இது எடுத்து இப்படி இழுத்து விட்டுருங்க. இப்படி நம்ம இழுத்துட்டோம்னாவே அது டைட் ஆயிருங்க. பாருங்கள், நம்ம வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படி இழுத்துட்டோம்னாவே டைட் ஆயிரும். கடைசியில் இந்த த்ரெட்டெல்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னா நம்ம அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்தது வந்து நான் வந்து கொஞ்சம் தாங்க பிடிக்கும். அதனால் வேஸ்ட்டான த்ரெட்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் அதெல்லாம் வீசிடாதீங்க, அதெல்லாம் வேயுங்க. அதெல்லாம் இந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் ஆகும். சின்ன இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கெல்லாம் கிரானி ஸ்கொயருக்கெல்லாம் அது யூஸ் ஆகும். பாருங்கள், அடுத்தது இந்த ஆரஞ்சு கலர் எடுக்கிறேன். ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, எப்படி உள்ளே விட்டு பாருங்கள், இந்த இதை எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இதெல்லாம் உங்களுக்கு உள்ளே வச்சு தைக்க முடிஞ்சால் உள்ளே வச்சு தைச்சிருங்க, இல்லாட்டி கடைசியில் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுக்காக நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். 1 2 3 போடுறேன். அதாவது உள்ளுக்குள்ளேயே வந்து நான் கிளஸ்டர் ஸ்டிச் போட போகிறேன், அவ்வளோதான். பாருங்கள், இந்த செயினும் சேர்த்து கவுண்ட். அப்போ இங்கே 2 ஆச்சு, ப்ளஸ் இதை முடிச்சாச்சு. இதை முடித்ததையும் அடுத்த செயினுக்குள்ளே விடுங்க. செயினுக்குள்ளே விட்டுங்க. பாருங்க, அடுத்த செயினுக்குள்ளே விட்டு அதே போல் 2 டைம்ஸ் கிளஸ்டர் ஸ்டிச்சுங்க. பாருங்கள், 2 டைம்ஸ். சரிங்களா? ஒரு செயின் போட்டு போடணும், இல்லாட்டி வந்து விரிஞ்சு வராதுங்க. நீங்கள் செயின் போடலை, ஒரு செயின். ஏன்னா இது வந்து நம்ம இன்க்ரீஸ் ரவுண்டு தான் போட்டுட்ருக்கோம். 1
இது போன கிரானி ஸ்கொயர்லேயே நீங்கள் பழகியிருப்பீங்க, வீடியோ பார்க்கணுன்ட்டு இல்லை, பார்த்துக்கோங்க. 1 2 அப்புறம் ஒரு செயின் மட்டும் போடுங்க, ஒரு சுற்றி அடுத்த செயினுக்குள்ளே. இது உள்ளேயே இப்படி கொண்டு வரதுனாலும் உள்ளே பிடிச்சி கொண்டு வந்துடுங்க. இந்த கிரானி ஸ்கொயர் மாடல்ஸ்லாம் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தாங்க வரும். நீங்கள் ஒன்றோடது மட்டும் நல்லா பழகி வச்சிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், 1 2 அப்புறம் ஃபுல்லாக இழுத்துறணும், ஒரு செயின், மறுபடியும் ஒரு சுற்றி அடுத்ததுக்குள்ளே 1 டைம் 2 டைம், அப்புறம் அப்படியே இழுத்துட்டு ஒரு செயின். ஓகேங்களா? ஒரு சுற்றுறோம், இப்படி உள்ளே விடுறோம், எடுக்கிறோம், இந்த வழியாக மறுபடியும் உள்ளே விடுறோம், இப்படி இழுக்கிறோம், 2 லூப் வழியாக, கடைசியில் நம்ம இதில் 3 லூப் இருக்கும், அப்புறம் ஒரு செயின். அவ்வளோதாங்க. இதான் கிளஸ்டர் ஸ்டிச். இதை வந்து சுற்றியும் இங்கே வரைக்கும் கொண்டு வாங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஃபுல்லாக போட்டு வந்தாச்சு. ஃபுல்லாக போட்டு வந்துட்டு இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அதே போல் 1 2 3 ஸ்டார்டிங் செயின் போட்டிருப்போம் இல்லைங்களா, வந்து பாருங்கள் ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுறோம். பாருங்கள் எப்படி அழகாக ரவுண்டாக ஃப்ளவர் மாதிரி இப்படி வரணும். பாருங்கள் எவ்வளோ அழகான ஃப்ளவர் மாதிரி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நம்மளுக்கு வரணும். பாருங்கள், அடுத்தது மில்கி ஒயிட் கலர் எடுக்கிறேன். மில்கி ஒயிட் கலரில் இந்த இது நம்ம போட்டு வரணும். கரெக்டான சைடு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம போன இது போட்டதே தாங்க, நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். போன வீடியோ பார்க்காதவங்க அதில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கார்னர் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவேன். 1 2 3 4 5 செயின்ஸ் போடுறேங்க. அப்புறம் சேம் கேப்பில் 3 டைம் டபுள் க்ரூஷே போடுறேன். DC 3 DC 1 2 3. கண்டிப்பாக இந்த இது பிரிக்க தெரியாதவங்க போன வீடியோ பாருங்கள், அதில் வந்து எப்படி கார்னர் ஸ்ப்ளிட் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ ஸ்டிச்சஸ் எடுத்துக்கணும் அதெல்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ அடுத்ததில் வந்து 3 HDC போடுறேன். அதுக்கு அடுத்ததுலேயும் 3 HDC பாருங்கள். 1 2 3 HDC போடுறேன். இந்த கேப்போட வீடியோ போய் பாருங்கள், அதில் வந்துட்டு இந்த எப்படி கார்னர்ஸ் பிரித்து ஸ்கொயர் கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பேன். அந்த கிரானி ஸ்கொயரில் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்கொயர் வந்து நம்ம சென்டரில் சர்க்கிள் டிசைன் என்ன வேணாலும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இந்த ஸ்கொயர் வந்து நம்ம கரெக்டாக கொண்டு வரணும். ஓகேங்களா? இந்த ஸ்கொயர் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து இங்கே 3 DC 2 செயின் 3 DC போடணும். அப்புறம் 3 HDC 3 HDC 3 HDC இந்த மாதிரி ஸ்கொயர் போடணும். பாருங்கள், ஆல்ரெடி நான் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதை வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். பாருங்கள், சென்டரில் வந்து 16 போட்டிருக்கேன். அப்புறம் சுற்றியும் கிளஸ்டர் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கு சுற்றியும் பப் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கொயர் பிரிச்சுருக்கேன். ஸ்கொயர் பிரிச்சுட்டு எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி இது பண்ணணும். நான் வந்து ஸ்கொயர் முடிச்சுட்டு இந்த சிங்கிள் க்ரூஷே வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஸ்கொயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ லாஸ்ட் இதுக்கு வந்தாச்சு. இங்கே லாஸ்ட் இதுக்கு வரும்போது பாருங்கள், இங்கே டபுள் க்ரூஷே போட்டு இந்த 5 செயின்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளேயே போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதாங்க. இது வந்து நம்மளுக்கு இந்த இது முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ வந்து இந்த இது போட்டோம். அடுத்தது கிரானி ஸ்கொயருக்கு உண்டான ஸ்கொயரும் போட்டோம். ஆனால் இப்போ இந்த ஒர்க் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்திகிட்டே வர்றதுக்கு, இந்த ஸ்கொயர் வந்து கொஞ்சம் அகலப்படுத்திகிட்டே வர்றதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு செயின் போட்டுக்கிறேன். நல்லா பாருங்கள், இது முடிச்சு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு செயின் போட்டுக்கிறேன். இந்த கேப்புக்குள்ளே 2 சிங்கிள் க்ரூஷே. நல்லா பாருங்கள், இந்த கேப்புக்குள்ளே 2 சிங்கிள் க்ரூஷே போடுறேன். போட்டுட்டு இப்போ இந்த செயின்ஸ் இங்கே நம்ம இப்படி பார்த்திங்கனாவே நம்மளுக்கு நல்ல செயின்ஸ் தெரியுதுங்களா? செயின்ஸ் பாருங்கள், இப்படியே லைனாக செயின்ஸ் தெரியுதுங்களா? நீங்கள் கேப்லையோ எதுக்குள்ளேயும் விடக்கூடாதுங்க. லைனாக இந்த செயின்ஸில் மட்டும் பார்த்திங்கனாவே கேப் தெரியும். பாருங்கள், இந்த செயின்குள்ளே மட்டும் பாருங்கள்,
இந்த கேப்லேயே நல்லா பார்த்தீங்கன்னாவே இது ஹூக் பெருசுங்கிறங்காட்டி நல்லா கிளியராக தெரியும். பாருங்கள், இந்த கேப்புக்குள்ளே விடுறோம். கேப்புக்குள்ளே விட்டுட்டு அடுத்தது இந்த ஸ்பேஸில் விட்டுறக்கூடாது. இந்த ஸ்பேஸில் விடாமல் இந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயினோட கேப்பு எல்லா இடத்துலையும் இந்த செயினோட கேப்பு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். செயினோட கேப் வந்து கிளியராக தெரியும் பாருங்கள். இந்த கேப் இடம் இல்லாமல் மேலேயே செயினோட தெரியுதுங்களா பாருங்கள். இந்த கேப்புக்குள்ளே விடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பெரிய ஹூக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறக்கு. அதாவது எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும். நீங்கள் ஆரம்பத்துலேயே ரொம்ப சின்ன ஹூக்காக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேசஸ் எல்லாம் தெரியாது. ஸோ பெரிய ஹூக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங்கும் பழகிறதுனா பெரிய ஹூக் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பழகிக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன ஹூக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி செயின்ஸில் போட்டாச்சு. இப்போ கார்னர் வந்துட்டேன் நான். கார்னர் பாருங்கள், இந்த கார்னர் வந்தாச்சு. இப்போ கார்னரில் இந்த 2 செயின் போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த கேப்புக்குள்ளே இங்கே மட்டும்தான் கேப்புக்குள்ளே விடணும். ஏன்னா இங்கே நம்மளுக்கு செயின்குள்ளே விட முடியாது. ஸோ இந்த இடத்துல மட்டும் கேப்புக்குள்ளே 2 சிங்கிள் குரோஷே பாருங்கள். 1 2 சிங்கிள் குரோஷே. 2 சிங்கிள் குரோஷே போட்டது இந்த செயின் இருக்கு இல்லைங்களா பாருங்கள், இதுக்குள்ளே. இப்போ இதே மாதிரி செயின்குள்ளேயே விட்டுட்டே வரணும். இங்கே வரும்போது இந்த கேப்பில் 2, இந்த கேப்புக்குள்ளே மட்டும் 2 டபுள் குரோஷே, 2 சிங்கிள் குரோஷே. மறுபடியும் இதே மாதிரி இங்கே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இந்த கேப்பில் 2 சிங்கிள் குரோஷே. ஓகேங்களா? இதே மாதிரி பண்ணிவிட்டு வாங்க. இங்கே வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். எல்லா செயின்ஸும் போட்டணுங்க, எதுவும் விடக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டாக நம்ம ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டோம் இல்லைங்களா, அதாவது ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டோம் இல்லைங்களா, அதில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? போட்டு கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம ஜாயின் போட்டுடலாம் பாருங்கள். இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ராஸ் எங்கெங்கெல்லாம் த்ரெட்டு தெரியுதோ அங்கெல்லாம் ஒரு நாட் போட்டு கட் பண்ணி விட்டுருங்க. அது பிரிஞ்சு வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாட் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி விடுங்க. இந்த எண்டில் நம்ம முடிச்சதை கட் பண்ணி விட வேண்டாம், அது வந்து நம்ம மறைச்சிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், எப்படி ஸ்கொயர் இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் வரணும் பாருங்கள். இப்போ அடுத்தது பேக் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இதே மாதிரி 2 பீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் 2 பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயும் இந்த த்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. வேண்டாம் த்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 2 ஒரே சைஸாக ஒரே ஈவனாக இருக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த 2 பார்ட் நம்ம போட்டாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் நீங்கள். இப்போ இது நம்ம முடிச்சுட்டு இப்போ இது எப்படி வைக்கிறோன்னா, இது இப்படி உள் பக்கமாக வைக்கணும். அதே மாதிரி இதையும், அதாவது இந்த ஃப்ரண்ட் பக்கம் 2 வந்து இப்படி உள்ளே போயிடணும். பேக் சைடு 2 இப்படி திருப்பி இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? இங்கேயும் பேக் சைடாக இருக்கணும், இங்கேயும் பேக் சைடாக இருக்கணும், ஃப்ரண்ட் சைடு உள்ளே இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பாருங்கள், ஹூக் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக கார்னர் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா எடுத்துட்டோம்னா நம்ம கரெக்டாக ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக முடிஞ்சிட்டு வரணுங்க. அந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ண இடத்தையே வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா இதை கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ஜாயின் பண்ண இடத்த இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப்போட இந்த ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சஸில் தான் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஏன்னா தப்பாயிருச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு அது ஒரு பேக் ஃபினிஷிங் வந்து நல்லா பாருங்கள். இதே செயின்னா இந்த கேப்லேயும் இதே இடத்துல விட்டு நான் சிங்கிள் குரோஷே போட்டேன். 2ம் நான் பேக் சைடு தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இதுவும் பேக் சைடு, இதுவும் பேக் சைடு தான் வச்சுருக்கேன். பேக் சைடு வச்சுட்டு நான் சிங்கிள் குரோஷே போடுறேன். ஒரு சிஸ்டர் வந்து கேப்புக்கு வந்து சிங்கிள் குரோஷே போட்டிருந்தாங்க. நம்ம கேப்பு ஸ்வெட்டர்ஸு இதெல்லாம் போடும்போது சிங்கிள் குரோஷே போட்டோம்னா அந்த இடத்துல வந்து தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்க. அதனால் அந்த மாதிரி இடத்துல போட வேண்டாம். இந்த மாதிரி பேக்கெல்லாம் பண்ணும்போது நம்ம போட்டுக்கலாம். அந்த நம்ம ஸ்வெட்டரு இதெல்லாம் பண்ணும்போது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஒரு செயினில் விட்டாச்சு. சேம் அதே மாதிரி அடுத்த செயின் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அடுத்த செயின், அதாவது செயினுக்கு செயின் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும். அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு இதில் போட்டிருக்கோமா, அப்போ இதுலேயும் ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இந்த மாதிரி போட்டு சிங்கிள் குரோஷே அப்படியே
இது வந்து கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வரணும். பாருங்கள், நம்ம இந்த கார்னரில் ஆரம்பிச்சிருக்கோம்னா சேம் அந்த கார்னர் வந்து முடியணும். ஏன்னா ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக ஒரே கவுண்ட்டு தானே போட்டிருக்கோம், அதனால் நம்மளுக்கு கரெக்டாக வரணுங்க. இது பாருங்கள், இந்த கார்னர் கொண்டு வரணும், இந்த கார்னர் கொண்டு வந்து முடிக்கணும். அப்படி உங்களுக்கு போடும்போது ஏதோ ஒரு ஸ்டிச் நீங்கள் ஏதாவது மாற்றி விட்டுட்டீங்க, ஃபஸ்ட் டைம் போடும்போது மிஸ்டேக் வருது அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரித்து போட பாருங்கள். கரெக்டாக அந்த செயின்குள்ளேயே விடுற மாதிரி பிரித்து போட பாருங்கள். அப்படி பிரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிரித்து போடுறக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து அந்த பக்கத்தில் எப்படியாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி முடிச்சு விடுங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தா வந்து உங்களுக்கு அசிங்கமாக தெரியக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் இப்படி கொண்டு வரணும். அதுக்கு தான் நான் வந்து அந்த கடைசியில் வந்துட்டு ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போடுங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு இந்த கவுண்ட் வந்து கரெக்டாக வரதுக்கு. பாருங்க, எங்கே கரெக்டாக அந்த கார்னரில் எப்படி ஆரம்பித்தோமோ அதே மாதிரி கொண்டு வரணும். இது கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் பண்ணணும், ஓகேங்களா? பாருங்கள், நான் கரெக்டாக அந்த கார்னரே கொண்டு வந்துட்டேன். நம்ம ஒரு கார்னர் முடித்ததையுமே செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த பாருங்கள், இந்த கார்னர் பாருங்கள், இந்த கார்னர் கரெக்டாக கொண்டு வந்திருக்கிறோமான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி லைனாக நான் போட்டு வந்துட்டேன். இதே போல் இந்த சைடும் ஃபுல்லாக அதே மாதிரி சிங்கிள் குரோஷே, அதே மாதிரி இந்த சைடும் இந்த சைடும் எப்படி எந்தெந்த சைடு ஸ்டிச் பண்ண போகிறோம், இங்கே பண்ணிட்டோம். இனி இங்கே, அதுக்கப்புறம் இங்கே, இந்த 3 பக்கம் ஸ்டிச் பண்ணும், ஓகேங்களா? இது வரைக்கும் போட்டு வாங்க. பாருங்கள், நான் கடைசியாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு எப்படி கரெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் கரெக்டாக அந்த கார்னருக்கு கரெக்டாக வரணும். பாருங்கள், கார்னர் வரைக்கும் போட்டாச்சு. போட்டு இதை கட் பண்ண வேண்டாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி 4 சைடு வந்துருச்சு, ஓகேங்களா? கொஞ்சமாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு நம்ம ஒர்க்கை இப்போ அப்படியே திருப்பலாம். பாருங்கள், நம்ம ஒர்க்கை அப்படியே திருப்பும்போது இப்போ சைடில் பாருங்கள், அப்படியே ஒரு பாக்ஸ் வந்த மாதிரி ஆயிடுச்சு, தெரியுதுங்களா? பாருங்கள், இதே சிங்கிள் குரோஷே போடாமல் நீங்கள் டபுள் குரோஷே போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அகலம் கிடைக்கும். பாருங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா கார்னர்கிட்டையும் கரெக்டாக வந்திருக்கு, இங்கேயும் கரெக்டாக வந்துருச்சு, சரிங்களா? இப்போ இப்படி போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், அடுத்தது நம்ம இங்கே இந்த ஒவ்வொரு செயின்ஸ் தெரியுது இல்லைங்களா? முதல்ல செயின் வந்து 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 3 செயின்ஸ் போட்டு பாருங்கள், ஒரு சுற்றிட்டு செயின் தெரியுதுங்களா? எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே போடணும். திருப்பி விட்டுட்டு தான் வேலை செய்யணும். இந்த நம்ம பேக்கை வந்து இன்சைட் அவுட் திருப்பிட்டு இந்த ஃப்ளவர் சைடு கரெக்டாக வந்துருச்சுங்களா? இதுக்கு அப்புறம் தான் நம்ம டபுள் குரோஷே ஒவ்வொரு செயின்லேயும் பாருங்கள், செயின்ஸ் நல்லா கரெக்டாக தெரியுதுங்களா? இந்த ஒவ்வொரு செயின்ஸ்லேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே போட்டுவாங்க. இந்த ஒவ்வொரு செயின்ஸ்லேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே பாருங்கள், இந்த மாதிரி அந்த செயினுக்குள்ளே டபுள் குரோஷே போட்டுவாங்க. எனக்கு தெரியுதுங்களா? இந்த ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே இப்படி சுற்றியும் போட்டுவாங்க. இப்போ இந்த இடத்துல வருங்க, இந்த இடத்துல பிசுறு இந்த மாதிரி வருதுங்களா? இதெல்லாம் வந்துச்சுன்னா இப்படி உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்படி உள்ளே வச்சு அப்படியே டபுள் குரோஷே போட்டு வந்துடுங்க, ஓகேங்களா? பாருங்க, இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன். கடைசி இதில் போட்டு இந்த 3 செயின்ஸ் இருக்கு இல்லைங்களா? 1 2 3 அந்த 3rd செயினில் வந்து ஜாயின் பண்ணுறேன். எல்லாமே 3rd செயின் ஜாயினிங் தாங்க. 3rd செயினில் வந்துட்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணியாச்சு, ஓகேங்களா? பாருங்கள், இப்போது இந்த பொசிஷன் வந்திருக்கு, ஓகேங்களா? இப்போது இதுக்கு மேலே வந்து செயின்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ செயின்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த நான் போட்டு வந்திருக்கேன் இல்லைங்களா? இந்த செயின்ஸ் போட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா? இங்கே டபுள் குரோஷே ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த லைன் வந்து உங்களுக்கு எவ்வளோ லைன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இது 1 போட்டிருக்கேன், நான் இன்னும் 2 எண்ணம் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். 1 போட்டுக்கலாம், 2 போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ ரோஸ் பேக் வந்து ஹைட் வேணும். இப்போ எனக்கு இதே பேக் வந்து நான் வந்து ஷோல்டர் பேக் மாதிரி ஃபோன் பவுச்சுக்கு மட்டும் போடுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த இது போட்டு வரோம் இல்லைங்களா? இதை மட்டும் எனக்கு கொஞ்சம் 2-3 ரோ அதிகப்படுத்திக்கலாம். நான் வந்து ஒரு 2 ரோ அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், 2 ரோனா கண்டினியூ பண்ணுறதுனா ஒன்றும் இது இல்லைங்க. பாருங்கள், 1 2
த்ரீ செயின் போடணும். அதுக்கடுத்து ஒரு சுற்றணும். சுற்றிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் இப்போ இங்கே 3 செயின்ஸ் போட்டிருக்கீங்க. இந்த பக்கத்து ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அந்த ஸ்டிச்சுக்கு மேலே ஸ்டிச் அவ்வளோதாங்க, ஒன்றும் இல்லை பாருங்கள். இந்த ஸ்டிச்சுக்கு மேலே அந்த செயினில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே, அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டே வரணும். ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ ரவுண்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ ரவுண்ட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே வந்துட்டு 1 2 3 இந்த 3rd செயினில் ஜாயின் பண்ணிட்டு அடுத்த ரோ போட்டதுன்னா மறுபடியும் 3 போட்டு அடுத்த ரோ, மறுபடியும் 3 போட்டு அடுத்த ரோ, அவ்வளோவே தாங்க. அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய பவுச் வேணுமோ அந்த வரைக்கும் போட்டுக்கலாம். சரிங்களா? நான் இப்போ இது 2 ரோ போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்ட்ரிங் பேக் தானுங்க செய்கிறோம். அதுக்கு வந்து அதாவது சுருக்கு போய் செய்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு பார்டர் இது அதாவது கைப்பிடி இழுப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பாருங்கள். இப்போது நல்லா பார்த்துக்கோங்க டிசைனு. நான் பாருங்கள் இப்படி 2 விரல் இப்படி சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு இப்படி எடுத்து மேஜிக் ரிங்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன். எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்படி 2 விரலுக்குள்ளே இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இப்படி எடுத்து இந்த த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துகிட்டு இங்கேயே ஒரு செயின் இப்படியே கையில் பிடிச்சிட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்படியே கையில் பிடிச்சிட்டு ஒரு செயின் இப்படி போட்டுக்கோங்க. லூஸ் விட்டு இப்படி போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ மேஜிக் ரிங்குள்ளே ஒரு செயின் ஆச்சு. டோட்டலாக 4 செயின்ஸ் 1 2 3 4 செயின்ஸ் போட்டாச்சுங்க. ஒரு 2 சுற்றி அதாவது ட்ரிபிள் க்ரூஷே நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ட்ரிபிள் க்ரூஷே அதை யூஸ் பண்ணுங்கள். ஒரு சுற்று உள்ளே விட்டு 1 டைம் 2 டைம் 3 டைம் 2 சுற்றுறோம். அப்படியே உள்ளே விட்டுறோம். உள்ளே விட்டு எப்படியே எடுக்கிறோம். 2 லூப்பில் 1 டைம், 2 லூப்பில் 1 டைம், 2 லூப்பில் 1 டைம். ஓகேங்களா? இந்த மேஜிக் ரிங்கோட கயிறை கொஞ்சமாக இழுத்து விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒன்று போட போகிறோம். ஓகேங்களா? அதாவது 4 செயின் போட்டோம். அப்புறம் 3 ட்ரிபிள் க்ரோஷே 2 சுற்றி எடுத்து பாருங்கள். 2 லூப்பில் ஒன்ஸ், 2 லூப்பில் ஒன்ஸ், 2 லூப்பில் ஒன்ஸ், 4 செயின் போட்டோம். 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது 3 டபுள் க்ரோஷே 1 2 3 3 டபுள் க்ரோஷே, அப்புறம் ஒரு செயின், அதுக்கப்புறம் திருப்பியும் இதை வந்து அப்படியே ரிவர்ஸில் 3 டபுள் க்ரோஷே 1 2 3, அதுக்கப்புறமா 3 ட்ரிபிள் க்ரோஷே. இதெல்லாம் இந்த ஸ்டிச்செல்லாம் ஈஸிங்க. அது தெரியாதவங்க வந்து நம்மளோட சேனல் போய் பாருங்கள். தனித்தனியாக சொல்லி கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் க்ரோஷே எப்படி போடுறணும் அப்படின்னுலாம். 1 2 டைம் சுற்றிட்டேன். உள்ளே விடுறேன். இப்படி எடுக்கிறேன். 2 வழியாக 1 டைம், 2 வழியாக 1 டைம், 2 வழியாக 1 டைம். இதே மாதிரி நம்ம 3 ஸ்டிச்சஸ் போடணும். ஓகேங்களா? போட்டு இது நல்லா சென்டராக இருக்கிறத இப்படி இழுத்து விடுங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு ஹார்ட் ஷேப் வந்திருக்குங்களா. அதாவது முதல்ல என்ன போட்டோம், முதல்ல 4 செயின் போட்டோம். அப்புறம் ட்ரிபிள் க்ரோஷெட் 1 2 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டோம். அதுக்கடுத்து 3 டபுள் க்ரோஷே போட்டோம். ஒரு செயின் போட்டோம். மறுபடியும் 3 டபுள் க்ரோஷே போட்டு அதுக்கடுத்து 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டிருக்கோம். போட்டுட்டு அடுத்தது என்னென்னு பாருங்கள். 1 2 3 4 செயின்ஸ் போடுறோம். 4 செயின்ஸ் போட்டு இந்த சென்டர் கேப் இருக்கீங்களா, கொஞ்சம் இப்படி விரிச்சிங்கன்னா விரியும். அதுக்குள்ளே வந்து கேப்புக்குள்ளே பாருங்கள், நான் செயினில் போயிட்டு ஸ்லிப் நாட் போடல, இந்த கேப்புக்குள்ளே அந்த மேஜிக் ரிங் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்து இப்படி இழுத்து ஒரு ஸ்லிப் நாட்டு. ஓகேங்களா? ஸ்லிப் நாட் போட்டு நம்ம இப்படியே ஹூக்கில் இப்படி இழுத்து விட்டுட்டு இங்கேயே அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இங்கேயே இப்படி கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே இப்படி இழுத்துக்கலாம். பாருங்கள், இதையும் இப்போ டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக ஒரு ஹார்ட் கிடச்சிருக்கா. பாருங்கள், ஹார்ட் ஷேப் வந்திருக்கா. இதுக்கு என்னென்ன பண்ணோம், மேஜிக் ரிங் போட்டோம், அதில் 4 செயின்ஸ் போட்டோம், அப்புறம் 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டோம், அப்புறம் 3 டபுள் க்ரோஷே போட்டோம், ஒரு செயின், மறுபடியும் 3 டபுள் க்ரோஷே, 3 ட்ரிபிள் க்ரோஷே, அப்புறம் 4 செயின், மேஜிக் ரிங்குள்ளே வந்து நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இது நல்லா இழுத்துட்டு இந்த 2 த்ரெட்டையும் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாங்க. இந்த 2 த்ரெட்டையும் ஒவ்வொரு நாட் போட்டால் போதும். பாருங்கள், ஒரு 2 நாட் போட்டுருங்க. ஓகேங்களா? 2 நாட் போட்டேன். 2 நாட் போட்டு நான் ஒட்டியே கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து 4 பீசஸ் செஞ்சு வச்சுக்கலாம். இதே மாதிரி வந்துட்டு பாருங்கள், 4 பீசஸ் இப்படி செஞ்சு வைங்க. ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி 4 பீசஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் ஒரே மாதிரி என்ன ஹூக் சைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயே செஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஒரு பேக் ரெடி பண்ணி வச்சாச்சு.
அடுத்தது 4 ஸ்ட்ராப் இதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸ்ட்ராப்பு ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதை எப்படி இன்சர்ட் பண்ணணுன்னு பாருங்கள். நீங்கள் இங்கே ஏதாவது பின் பண்ணுறதுனா இந்த பாவாடை நாடாக்கெல்லாம் பின் பண்ணுவோம் இல்லைங்களா, பின்னூசி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியும் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுற கஷ்டமாக இருந்தால் பாருங்கள், இப்படி போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு பாருங்கள், இப்படி பின்னூசியில் மாட்டிட்டு, அதாவது ஒரு சைடு இப்படி இங்கே இந்த கடைசி இருக்குது இல்லைங்களா, இந்த பேக்கோட இந்த எண்டில் நீங்கள் மேலேயும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எங்கே வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். பாருங்கள், நான் இந்த கீழே இதில் விடுறேன். நிறைய ஒரு இங்கே மட்டும் இப்படி மேலே எப்படி வேணாலும் நம்ம விடலாங்க. நான் 3 விடுறேன். பாருங்கள், இப்படி இந்த சைடு கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? இந்த சைடு கொண்டு வந்துட்டு ஒரு சைடு கொண்டு வந்துட்டு இந்த ஹூக்கை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ எப்படி கொண்டு வந்திருக்கிறோம், அங்கேருந்து இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஓப்பன் பாருங்கள், இங்கே ஓப்பன் இருக்குது. ஓகேங்களா? இப்போது அடுத்த பீஸு இன்னொரு 2 நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த செகண்ட் ஒன்று எடுத்து இப்போது இந்த ஓப்பன் இருக்குது இல்லைங்களா, அதாவது ஒன்று வந்து இந்த சைட்லேருந்து விட்டுட்டு வந்தோம், இதை வந்து இந்த சைட்லேருந்து விட்டுட்டு போவோம். ஓகேங்களா? பாருங்கள், இங்கிருந்து ஒன்று வந்து இங்கே இந்த சைடு ஓப்பன் இருக்குது, இன்னொன்று வந்து நம்மளுக்கு இந்த சைடு ஓப்பன் இருக்கணும். அப்போ இதோட சென்டர் போர்ஷன் இது. அந்த நீங்கள் எந்த இதில் விட்டிங்களோ அதே இதிலையே விட்டுட்டு போங்க. பாருங்கள், இதே இதில் நீங்கள் இப்படியே விட்டுட்டு போகலாம். இந்த 3க்குள்ளேயே விட்டுட்டு போகலாம். கரெக்டாக கவுண்ட் பண்ணி விட்டுட்டு போங்க. அதாவது ஒரே ஈவனாக ஒன்றா 3 விட்டிங்கன்னா 3 விட்டுட்டு போங்க, 4னா 4 விட்டுட்டு போங்க. அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு கவுண்ட் இல்லைங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் சுருக்கு தான் விழுகும். பாருங்கள், இந்த கார்னருக்கு கொண்டு வரணும். இது வந்து இந்த கார்னரில் இருக்குது. இன்னொரு இதுவும் கூட உள்ளே விட்டுக்கலாம். கையிலேயே இப்படி விட்டுட்டு கூட வந்துடலாம். பாருங்கள், அதே போல் இங்கேயும் இப்படி விட்டாச்சு. இப்போ இந்த பின் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த பின்னெல்லாம் போட்டால் நூலில் போட்டால் இப்படி மாட்டிக்கும். அதனால தான் வந்து அந்த மார்க்கருக்கு வாங்கி யூஸ் பண்ணுறது. பாருங்கள், இப்போது 2 சைடு நம்ம விட்டாச்சு. இந்த சைடு வந்து ஒன்று இருக்கிற மாதிரி ஒரே ஈவனாக வச்சுக்கோங்க. ஈவனாக அதே மாதிரி இந்த சைடு ஒன்று. அப்போ தான் நம்ம பேக்கை இழுக்கும்போது அது வந்து சுருக்கு விழுகும். பாருங்கள், இப்படி இழுக்கும்போது சுருக்கு விழுகும். தெரியுதுங்களா? அப்போ இந்த 2 சைடு வந்து நம்ம ஈவனாக வச்சுக்கணும். பாருங்கள், எப்படி சுருக்கு விழுந்துருக்குன்னு. இப்போது இந்த ஈவனாக வச்சுட்டோம் இல்லைங்களா, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ இப்படி சுருக்கு விழுந்துருச்சு. இப்போ இந்த சைடு ஒரு பார்ட்டு நம்மளுக்கு இருக்குது, அப்புறம் இந்த சைடு ஒரு பார்ட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இது இருக்குது இல்லைங்களா, இப்போ நம்ம 2 இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஏன்னா இந்த கயிறு வந்து வெளியே வராமல் இருக்கிறக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கம் எடுத்துக்கோங்க. இந்த கம் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா குயிக்காக நம்மளுக்கு சீக்கிரம் ஃபிக்ஸ் ஆயிரும். பாருங்க, இது வந்து இந்த ஜுவல்லரி மேக் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி கம் வச்சுருப்பாங்க. இது வந்து நல்லா நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து ஒட்டிடும். பிரித்தோம்னாலும் பிரியவே பிரியாதுங்க, அந்த மாதிரி ஒட்டிடும். பாருங்கள், நான் வந்து எந்த சைடை வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா, நான் வந்து ஆப்போசிட் சைடு. இது பாருங்கள், கையிலே எப்படி ஒட்டுதுன்னு பாருங்கள். இது வந்து நல்ல சைடு வந்து இந்த சைடு. பாருங்கள், இந்த சைடு நல்ல சைடை விட்டுட்டு இந்த சைடில் நம்ம கம் வச்சுட்டு வரணும். கம் வந்து இப்படி கார்னர் பார்த்து வச்சுட்டு வாங்க. இந்த கம் வந்து 70 ருபீஸ் வரும்னு நினைக்கிறேங்க. இதுவும் கிராஃப்ட் ஷாப்லேயே கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஆனால் இது வந்து நிறைய யூஸ் பண்ணலாம் நம்ம.
பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த த்ரெட் இப்போ இந்த சைடு வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த த்ரெட் இப்படி இருந்துச்சு இல்லைங்களா, இந்த த்ரெட்டை ரெண்டையும் இப்படி ஒரு சைடு இருக்கிறது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சைடு இருக்கிற த்ரெட் எடுத்து இப்படி நல்லா நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு இதையும் நல்லா இப்படி டைட்டாக பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்குள்ளே இப்படி வச்சுருங்க. இதுக்குள்ளே இப்படி வச்சுட்டு இதையும் இப்படி சேர்த்து வச்சு இப்படி ஒட்டிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒட்டிடலாம். ஓகேங்களா? பாருங்கள் நம்ம தைச்சது எதுவுமே தெரியாது. அப்படி உங்களுக்கு ஒட்ட வேண்டாட்டி இதுக்குள்ளே த்ரெட்டை வச்சுட்டு கூட நீங்கள் இப்படி சுற்றி தைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த கேப்பெல்லாம் இன்னும் நல்லா கேப்பெல்லாம் தெரியுதுன்னா நீங்கள் நல்லா இந்த கம் வச்சே ஒட்டிடலாம். ஆனால் இந்த கம் கையில் பட்டுச்சுன்னா ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குங்க. பாருங்க இந்த பக்கம் நீங்கள் இதே டிசைன் தான் செய்யணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இந்த சைடு ஒட்டிட்டங்களா, அதே போல் இந்த சைடும் நம்ம ஒட்டணும்.